பொதுவாக 2, 4, 7, 8, 12 அந்த கட்டத்தில் ராகுகேது ஏதோ ஒன்று இருந்தாவே ராகுகேது தோஷம்னு சொல்லிடுறாங்க. ஜோதிடர்கள் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு ஏற்புடைய பதில் கிடையாது. பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு அஸ்ட்ரானமி கிடையாது. அது இன்றைய பூமி எந்த அளவுல சாய்ந்து சுத்துது, அதை எந்த அயனாம்சத்துல வச்சு கணக்கிடுறாங்க, இன்றைய சூரிய உதயம் எந்த நிலையில இருக்கு, அதாவது எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, எத்தனை மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகுது, பகல் நேரம் சம பகலா இருக்கா சம இரவா இருக்கா அப்படிங்கிற பல கணிதங்களை வச்சுதான் இன்றைய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. அந்த கணிதம் ஜோதிடருக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவில் ரொம்ப மிக குறைந்த அளவு தான் அந்த ஜோதிடத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பஞ்சாங்க கணிதத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஜோதிடர்கள் எல்லாருக்கும் பஞ்சாங்க கணிதம் தெரியாது. இது ஒன்று நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நீங்க ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு ஒரு நாள் குறிக்க போனது, அது நாள் குறிக்கிறது அப்படிங்கிறதுனாலே அது ஒரு பஞ்சாங்க கணிதம் அப்படின்னு வந்துடுது. அப்போ நாள் குறிக்க போன வேற ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சகோதரனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. இது ஒண்ணு. அடுத்ததான் அந்த ஒரு சகோதரியோட ஜாதகத்துல பார்த்து சகோதரனுக்கு ஆகாது அப்படின்றத கணிக்கிறது ரொம்ப தவறான செயல். ஒருவரோட ஆயுளை கணிக்கணும்னா முதல்ல அவர் ஜாதகத்தை பார்க்கணும். அவர் ஜாதகத்துல லக்னம் சரியா இருக்கா, லக்னாதிபதி சரியா இருக்கா, 8ஆம் அதிபதி சரியா இருக்கா, 8ஆம் அதிபதி எந்த நிலையில இருக்கு, ஆயுள்காரகன் சனி எந்த நிலையில இருக்கு, இப்படி ஏகப்பட்ட சமன்பாடுகளை நம்ம பார்க்கணும் முதல்ல அவருடைய ஜாதகத்துல. அடுத்ததான் அவருக்கு அவங்க அம்மாவோட அப்பாவோட இவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். இவருக்கு ஒரு உடல்நிலை உபாதை வருது, இல்லை உயிர் இழப்பு வருதுன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு, அதாவது அதை அனுபவிக்கிற அளவுக்கு அவங்க அம்மா அப்பா ஜாதகத்து ஒர்த்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு, அவங்க சந்தோஷமா வாழணுன்ற ஒரு நிலை இருந்தது அப்படிங்கிறப்ப இந்த இந்த பையனுக்கு உயிருக்கான ஒரு எந்த ஒரு அபாயமும் வராது. ஒருத்தருக்கு கெட்டது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல நடக்கும், ஏதோ ஒரு ஆகாத தசாபுக்திகள் நடக்கலாம். அப்போ அது நடக்க வேண்டிய காலத்துல கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு சகோதரியோட ஜாதகத்துல அவருடைய சகோதரன் இறந்து போயிடுவாரு அப்படிங்கறதெல்லாம் கணிக்கிறதுங்கிறது அது ஒரு முடியாத காரியம். அடுத்ததான் நீங்க ராகு பத்தி கேட்டீங்க. 2ல இருந்தா 4ல இருந்தா 8ல இருந்தா 7ல இருந்தா அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல ராகு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் ஆகணும். 12 கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜாதகத்துல ராகுங்கிற கிரகம் இருந்துதான் ஆகணும். அடுத்ததான் ராகுங்கிறது தோஷம் அப்படின்ட்டு எந்த